ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்னியில் கிளாஸ் நம்பர் 13 எடிபிள் பார்ட் ஆஃப் அ பிளான்ட், தாவரத்துடைய உண்ணக்கூடிய பகுதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோ பதிவு தான். இந்த வீடியோ பதிவை நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் ஏன் சின்ன வீடியோ பதிவாக இருந்தாலும் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் இந்த டாபிக்ஸ் கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால தான் இந்த டாப்பிக்கை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க. ஓகே, சின்ன டாபிக் தானே, இதுலேருந்து கொஷின்ஸ் வராது அப்படின்றத நீங்களாக முடிவு பண்ணிவிட்டு இந்த டாப்பிக்கை விட்டுறாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ கிட்டத்தட்ட பாட்னியில் நம்ம எல்லா லெசன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பிளான்ட்டு ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பயாலஜியோடைய, அதாவது ஜுவாலஜியோடைய ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கூட சேர்த்தும் பார்க்கலாம். இல்லைனா தனியாக அது ஒரு வீடியோ பதிவாக கூட பார்க்கலாம். இல்லைனா இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு போல் கண்டக்ட் பண்ணி நம்ம கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த எடிபிள் பார்ட் ஆஃப் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியலை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக புக் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம டைரெக்டாக டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாவரத்தோடைய உண்ணக்கூடிய பகுதிகள் பேர்லேயே இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம், இப்போ நம்ம சாப்பிட்ற மேக்ஸிமம் நம்ம வெஜிடபிள் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, வெஜிடபிளாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், அதாவது நம்ம சாப்பிட்ற மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸோடைய ஏதோ ஒரு பகுதியிலேருந்து தான் கிடைக்கிது. நம்ம சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்கட்டும், அது ஒரு பிளான்ட்டோடைய ஸ்டெம்மு. நம்ம சாப்பிடக்கூடிய சீட்ஸு, நட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளான்ட்டோடைய சீடு. நம்ம சாப்பிடக்கூடிய கேரட் பார்த்திங்கன்னா, அது ஒரு வகையான ரூட்டு. இந்த மாதிரி தாவரத்தோடைய வெவ்வேறு பகுதிகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், உணவுகளாக நம்ம சாப்பிட்றோம். ஓகேவா? நம்மால் உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படும் தாவரங்களின் பல்வேறு பாகங்கள், தாவரத்துடைய எல்லா பாகங்களையுமே நம்ம என்ன பண்ணலாம், உணவாக பயன்படுத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு தாவரம் அப்படின்னு இருக்குன்னா, தாவரத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும், ரூட் இருக்கும், அடுத்தது ஸ்டெம் இருக்கும், அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்டெம்மிலேருந்து உங்களுக்கு பிரான்ச்சு போய் லீவ்ஸ் இருக்கும், லீவ்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன இருக்கும், பூ இருக்கும். அந்த பூ தான் உங்களுக்கு என்னவாக மாறும், பழமாக மாறும். ஸோ இது எல்லாமே வளர்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, சீட் என்பது தேவை. இந்த எல்லா பாகங்களையுமே நம்ம என்ன பண்ணலாம், உணவாக யூஸ் பண்ண முடியும். வேர்கள், தண்டுகள், இலைகள், பூக்கள், பழங்கள், விதைகள், இவை எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணலாம், உணவாக பயன்படுத்த முடியும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக இப்போ ரூட் இருக்குது அப்படின்னா, ரூட்டோ ஸ்டெம்மோ இல்லை லீவ்ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆக்சுவல் ஃபார்மில் இருந்து மாடிஃபை ஆகிக்கும். ஒரு சில கண்டிஷனில், ஒரு சில சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரூட்டோ ஸ்டெம்மோ லீவ்ஸோ அது மாடிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாடிஃபை ஆன ரூட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டாக சாப்பிட்றோம். மாடிஃபை ஆன ஸ்டெம்மை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டாக சாப்பிட்றோம். இப்போது ஒன்றா நம்ம பார்க்கலாம். பிளான்ட் ரூட் அஸ் அ ஃபுட்டு, அதாவது ரூட் இருக்குது பார்த்தீங்களா, தாவரத்துடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாவரத்துடைய வேரை எப்படி நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கிரவுண்டில் சீடு நம்ம போடுறோம். ஓகே, ஆல்ரெடி இதை நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். சீட்டில் இருந்து தான் உங்களுக்கு என்ன வரும், ரூட் வரும், அடுத்து ஷூட் வரும். அதாவது சீடில் இருந்து முதல்ல முளைக்கக்கூடிய இந்த ரூட்டோட பேர் தான் நம்ம என்ன பார்த்தோம், ரேடிக்கல்னு பார்த்தோமா. ஸோ இந்த ரேடிக்கல் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரூட்டாக வளரும். அதே போல் இந்த சீட்லேருந்து ஆரம்ப நிலையில் வளரக்கூடிய ஷூட்டை தான் நம்ம என்னென்னு படித்தோம், ப்ளமியூல்னு படித்தோம். ஸோ இந்த ப்ளமியூல் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷூட் சிஸ்டமாக தண்டு பகுதியாக மாறும் அப்படின்னு நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ ரேடிக்கலுக்கு இன்னொரு பேர் எம்ப்ரியானிக் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரம்ப நிலை வேர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கரு நிலையில் உள்ள வேர் அப்படின்னு சொல்லலாம். இதை எம்ப்ரியானிக் ஷூட்டுன்னு சொல்லலாம், ஆரம்ப நிலையில் உள்ள தண்டு பகுதி, இல்லைனா கரு நிலையில் உள்ள தண்டு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ரேடிக்கல் தான் நான் என்ன சொன்னேன், ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரூட்டாக மாறும்னு சொன்னேன்னா,
இந்த ரேடிக்கல் தான் உங்களுக்கு என்னவா வந்து ப்ரைமரி, அதாவது ப்ரைமரி பார்ட்டாக வந்து இதுலேருந்து உங்களுக்கு செகண்டரி, டெர்ஷரி இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் தான் நம்ம என்ன படித்தோம், டேப் ரூட்டுன்னு படித்தோம். ஓகேவா, ரேடிக்கலில் இருந்து ப்ரைமரி ரூட்டு வந்து அந்த ப்ரைமரியில் இருந்து செகண்டரி, டெர்ஷரி ரூட்டு. ஓகே, முதல் நிலை வேர் வந்து முதல் நிலை வேரில் இருந்து இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை வேர்கள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் டேப் ரூட்டுன்னு நம்ம படித்தோம். ஓகேவா, ஸோ அடுத்தது இந்த ரேடிக்கலில் இருந்து வளராமல் இப்போ ஸ்டெம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கிரவுண்டு, இது வந்து ஸ்டெம்மோட பேஸில் இருந்து உங்களுக்கு வந்து ரூட் வந்து வளருது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ரூட்டோட பேர் வந்து நம்ம என்ன படித்தோம், ஃபைப்ரஸ் ரூட்டுன்னு நம்ம படித்தோமா, ஃபைப்ரஸ் ரூட்டுன்னு படித்தோம். அடுத்தது இந்த தாவரத்துடைய மற்ற அதாவது ரேடிக்கலில் இருந்து ரூட்டு வளராமல் உங்களுக்கு ரேடிக்கல் அப்படின்னா ஓகே மூளை வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மூளை வேர் தான் ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. மூளை வேரில் இருந்து வேர் வந்து வளராமல் தாவரத்தோடைய மற்ற பகுதிகளில் இருந்து ஸ்டெம்மில் இருந்தோ லீவ்ஸில் இருந்தோ வளரக்கூடிய ரூட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் கிளியராக நம்ம படிச்சிருப்போம். ஸோ படிக்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நம்ம இதை கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ டேப் ரூட் அப்படின்னா தமிழில் ஆணி வேர், ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னா தமிழில் நார்வேர், அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னா தமிழில் வந்து சல்லிவேர் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரூட் எல்லாமே ஒரு சில கண்டிஷனில் ஒரு சில சுச்சுவேஷனில் மாடிஃபை ஆகும். ஸோ அந்த மாடிஃபை ஆன ரூட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், உணவுகளாக பயன்படுத்துகிறோம். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேப் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப் ரூட் வந்து டேப் ரூட்லேயே வந்து 4 ஃபார்ம் இருக்குது. கோனிக்கல் ஃபார்மில் வந்து மாடிஃபை ஆகும். அடுத்தது வந்து நாப்பி ஃபார்மில் வந்து உங்களுக்கு மாடிஃபை. நாப்பி ஃபார்ம் அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து ஒரு பல்ப் ஸ்ட்ரக்சரில், அதாவது ரவுண்டாக பால் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அடுத்தது ஃபியூசி ஃபார்மில் வந்து உங்களுக்கு என்ன மாடிஃபை ஆகும். ஓகேவா, ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஃபார்ம் இருக்குது, அது வந்து நியோமேட்டோஃபோர்ஸு. அதாவது ஒரு சில கண்டிஷனுக்காக, ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக, அதாவது தன்னோட தேவைக்காக ரூட் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸில் மாடிஃபை ஆகும். அந்த மாடிஃபை ஆன ரூட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், உணவாக கன்சியூம் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டேப் ரூட்டோட கோனிக்கல் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டுங்க. ஓகேவா, டேப் ரூட்டோடைய கோனிக்கல் வடிவில் மாடிஃபை ஆகிற ரூட்டு தான் இந்த கேரட். இதை நம்ம உணவாக நம்ம சாப்பிட்றோமா. அடுத்தது இந்த நாப்பி ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாப்பி ஃபார்மு, அதாவது உங்களுக்கு என்ன இதெல்லாம் ரூட்டு தான், ஆனால் நாப்பி ஃபார்ம் ரூட்டு. ஓகே, நாப்பி ஃபார்மில் வந்து உங்களுக்கு மாடிஃபை, டேப் ரூட்டில் நாப்பி ஃபார்ம். ஓகேவா, ஸோ பார்க்குறதுக்கு வந்து பால் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதை நூக்கல்னு நம்ம சொல்லுவோம், டர்னிப்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து டர்னிப்புன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து நூக்கல்னு சொல்லுவாங்க. அடுத்தது பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய பீட்ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ரூட்டு தான். ஓகேவா, அந்த ரூட்டில் அது என்ன மாதிரியான ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் ரூட்டு. டேப் ரூட்டில் அது என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நாப்பி ஃபார்ம். ஓகேவா, பார்க்குறதுக்கு வந்து பால் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு கோன் ஸ்ட்ரக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இதை வந்து நம்ம கோனிக்கல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கோனிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த ஃபியூசி ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்க, ரேடிஷ் இருக்குது பார்த்தீங்களா, ரேடிஷும் ஒரு வகையான ரூட்டு தான். என்ன மாதிரியான ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் ரூட்டு. டேப் ரூட்டில் அது என்ன ஃபார்மில் மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசி ஃபார்ம் டைப்பில் வந்து ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கீழே மட்டும் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி குறுகிய நிலையில் வந்து காணப்படும். அதனால தான் இதை வந்து ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே டேப் ரூட்டோடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான் இந்த கோனிக்கல், நாப்பிஃபார்ம், ஃபியூசிஃபார்ம். ஓகேவா, அடுத்தது இந்த அட்வென்ஷியஸ் ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைப்ரஸ் ரூட் இருக்குது பார்த்தீங்களா. ஃபைப்ரஸ் ரூட்னா நான் என்ன சொன்னேன், ஸ்டெம்முடைய அதாவது ரேடிக்கலில் இருந்து ரூட்டு வந்து ப்ரைமரி ரூட்டு வளராமல் ஸ்டெம்மோட பேஸு தண்டோடைய அடிப்பகுதியில் இருந்து ஒரு ப்ரைமரி ரூட் வந்து அந்த ப்ரைமரி ரூட் வந்து லாங் லீவ்ஸ் கிடையாது, ரொம்ப காலத்துக்கு வந்து வளராது. அது வந்து பக்கத்தில் செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட் அந்த மாதிரி பக்கத்தில் நார்வேர் தொகுதிகளை வந்து உருவாக்கிடும் அப்படின்றது நம்ம படித்தோம். ஓகேவா, ஸோ இப்போது இந்த ஃபைப்ரஸ் ரூட்டோடைய டியூப்லர் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, டியூபுலர் ஃபார்ம். ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூபுலர் ஃபார்ம். ஃபைப்ரஸ் ரூட்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டியூபுலர் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூபுலர் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபைப்ரஸ் ரூட்டு. அந்த ஃபைப்ரஸ் ரூட்டில் என்ன மாதிரியான வடிவம் அப்படின்னு என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா
டியூப்லர் ஃபார்ம் இல்லைனா டியூப்லஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இந்த டேப் ரூட்டில் நியோமேட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரூட்டோடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான். இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சுந்தர்பன் காடுகள் இருக்குது பார்த்தீங்களா? சுந்தர்பன் காடுகளில் உங்களுக்கு வந்து சதுப்பு நிலங்கள் வந்து இருக்கும். ஓகே, மண் வந்து ரொம்பவே திக்காக ரொம்ப கெட்டியாக சதுப்பு நிலங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட்டால் என்ன பண்ண முடியும்? சுவாசிக்க முடியாது. அதனால் இந்த ரூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப்பில் வளர்ந்து இந்த மாதிரி கிரவுண்டுக்கு மேலே வளர்ந்துடும். ஓகே, யூ ஷேப்பில் வளர்ந்து கிரவுண்டுக்கு மேலே வளர்ந்துடும். இந்த ரூட் வந்து யூ ஷேப்பில் வளர்ந்து கிரவுண்டுக்கு மேலே வளர்ந்துடும். இந்த ரூட் வந்து கிரவுண்டுக்கு மேலே வந்துடும். ஸோ இந்த கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ரூட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும்? வெளியில் இருக்கக்கூடிய காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து பயன்படுகிறது. ஸோ இதுவுமே வந்து அந்த பிளான்ட் வந்து சுவாசிக்கிறதுக்கு தன்னோட ரூட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் நியோமேட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக ஃபுட்டு கிடையாது, பட் இதோட ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்றதுனால இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதே போல் இந்த ஃபைப்ரஸ் ரூட்டோடைய ஒரு ஃபார்ம் தான் இந்த டியூப்லர் ஃபார்ம். ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்லிட் ரூட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஸ்லிட் ரூட் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சுகர் கேன் இருக்குது பார்த்தீங்களா? கரும்பு இருக்குது பார்த்தீங்களா? கரும்பு வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டெம். இந்த கரும்போடைய பேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைப்ரஸ் ரூட்டு, அடியில் வந்து ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும். இந்த கரும்போடைய பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூட் வந்து இருக்குங்க. இந்த கரும்போடைய ஸ்ட்ரக்சரை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ரூட் வந்து இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்லிட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அட்வென்ஷியஸ் ரூட் இருக்குது. அட்வென்ஷியஸ் ரூட்டில் ப்ராப் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ப்ராப் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேனியன் ட்ரீ வந்து இப்போ வந்து மரம் இருக்கும். இது வந்து இது இருக்கும், இலைகள் இருக்கும். அந்த இலைகளில் இருந்து உங்களுக்கு என்ன ரூட் வந்து வளரும். ஓகேவா? ஸோ கிளைகளில் இருந்து உங்களுக்கு ரூட் வந்து வளரும். இதுக்கு பேர் தான் நான் என்ன சொன்னேன், அட்வென்ஷியஸ் ரூட். அப்படின்னா ரேடிக்கல்லேருந்து ரூட் வளராமல் தாவரத்துடைய மற்ற பகுதி ஸ்டெம்மில் இருந்தோ லீவ்ஸில் இருந்தோ பிரான்ச்சில் இருந்தோ வளரக்கூடிய ரூட்டுக்கு பேர் தான் அட்வென்ஷியஸ் ரூட்டுன்னு சொல்லணும். இந்த அட்வென்ஷியஸ் ரூட்டில் ரூட் வந்து மாடிஃபை ஆகும், ப்ராப் ரூட்டாக மாடிஃபை ஆகும். அந்த ப்ராப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனியன் ட்ரீ தான். ஏன்னா இந்த ட்ரீக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்து தரதுக்காக அந்த அட்வென்ஷியஸ் ரூட் வந்து ப்ராப் ரூட்டாக மாடிஃபை ஆகுது. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சதுங்களா? ரூட்டோடைய டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அந்த ரூட் வந்து எப்படி மாடிஃபை ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது கேரட் என்பது டேப் ரூட்டோடைய கோனிக்கல் ஃபார்மு, முள்ளங்கி என்பது ஆணிவேரோடைய கோனிக்கல் ஃபார்மு, அதே பீட்ரூட் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளங்கி வந்து ஃபியூசி ஃபார்மு, பீட்ரூட்டும் டர்னிப்புனா நூக்கல்னு சொல்லுவாங்க. ஓகே, பீட்ரூட்டும் டர்னிப்பும் என்ன பார்த்தீங்கன்னா நாப்பி ஃபார்மு, சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லர் ஃபார்ம், அதாவது ஃபைப்ரஸ் ரூட்டோடைய டியூப்லர் ஃபார்ம் தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது பிளான்ட் ஸ்டெம் அஸ் அ ஃபுட்டு, அதாவது தாவரத்தோடைய தண்டை வந்து நம்ம எப்படி உணவாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு கிரவுண்டு இருக்குது. கிரவுண்டில் கீழே வளர்கிறது வந்து உங்களுக்கு ரூட்டு, மேலே வரது வந்து என்ன ஸ்டெம்முன்னு நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து லேண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து ஷூட் சிஸ்டம், தண்டு பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு சில கண்டிஷனில் தண்டு வந்து கீழே கொஞ்சம் வளருங்க. ஓகே, அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து வளரும். ஓகே, அது வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன், தண்டு வந்து தனக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கும். ஓகே, ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த அந்த கண்டிஷனுக்கு தகுந்த அந்த ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் அண்டர் கிரவுண்டு ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா? அண்டர் கிரவுண்டில் ஸ்டெம் வந்து வளரும். அதுக்கு பேர் தான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆனியன் இருக்கும், பொட்டேட்டோ. ஓகே, இது எல்லாமே அண்டர் கிரவுண்டில் வளரக்கூடிய ஒரு ஸ்டெம்மு தான். ஸ்டெம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? அண்டர் கிரவுண்டில் மாடிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ அதில் இந்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ வந்து அண்டர் கிரவுண்டில் வளரக்கூடிய ரூட்டுன்னு சொல்லக்கூடாது. அண்டர் கிரவுண்டில் வளர்ந்தாலே ரூட்டுன்னு சொல்லக்கூடாது. பொட்டேட்டோ வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு ஸ்டெம். அதே போல் ஆனியன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும், அது வந்து ரூட்டு கிடையாது, அது வந்து ஒரு ஸ்டெம். அதே போல் கார்லிக்காக இருக்கட்டும், டர்மரிக்காக இருக்கட்டும், ஜிஞ்சரு, கார்லிக்கு, டர்மரிக்கு, இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வளரக்கூடிய ஒரு வகையான ஸ்டெம் தான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம். இப்போ எப்படி வந்து ரூட்டில் வந்து ஃபியூசி ஃபார்மு, நாப்பி ஃபார்மு, கோனிக்கல் ஃபார்முன்னு படித்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதுக்கும் ஒரு சில பேர் வந்து ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகிறதுக்கு ஒரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெம் வந்து டியூபர் ஃபார்மில் மாடிஃபை ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டியூபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த பல்பு ஃபார்மில் மாடிஃபை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்பு ஃபார்ம், அதாவது பல்ப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டெம் வந்து பல்பு ஃபார்மில் மாடிஃபை ஆகுதுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக்குங்க.
பூண்டாக இருக்கட்டும், அதே போல் ஆனியனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பல்ப்பு மாதிரி இருக்கும். அடுத்தது ரைசோம். ஸோ ரைசோமுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஜிஞ்சராக இருக்கட்டும், அது டர்மரிக்காக இருக்கட்டும், இது வந்து ஜிஞ்சர். ஓகேவா, ஜிஞ்சர், டர்மரிக்கு. இஞ்சி மற்றும் மஞ்சள் வந்து ஸ்டெம்மோடைய எந்த ஃபார்மில் மாடிஃபை ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரைசோம் ஃபார்ம். அடுத்தது காமன் ஒன்று இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சேமக்கிழங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சேமக்கிழங்கு இதெல்லாம் வந்து இந்த கார்னுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே, இது இந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டோம், இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன் டைப்பு. ஸோ டியூபரு, பல்ப்பு, ரைசோம், கார்ன் எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அதாவது கார்லிக்கை வந்து நம்ம உணவாக சாப்பிட்றோம், அது வந்து தாவரத்துடைய எந்த பகுதின்னு கேட்பாங்க. ஓகே, ஸ்டெம்மா, ரூட்டா, லீஃபா, ஃப்ரூட்டான்னு கேட்பாங்க. அது வந்து ஸ்டெம்முன்னு நம்ம செலக்ட் பண்ணணும். அதே போல் கார்லிக் வந்து நம்ம உணவாக சாப்பிட்றோம், அது வந்து ஒரு ஸ்டெம்மிலேருந்து உணவாக சாப்பிட்றோம். அந்த ஸ்டெம்மில் அது எந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அதோட நேம் வந்து கேட்பாங்க. டியூபரா, பல்பா, ரைசோமா, காமான்னு கேட்பாங்க. ஸோ கார்லிக் வந்து பல்ப்பு ஃபார்மில் வந்து மாடிஃபை ஆயிருக்குன்னு சொல்லணும். ஓகேவா. இந்த ரூட்டும் ஸ்டெம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம உணவாக சாப்பிடக்கூடிய இலைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சாப்பிட்ற அனைத்து வகையான கீரை வகைகள் இருக்குது பார்த்தீங்களா. அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, ஓகேவா. ஸோ முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான கீரை வகைகளும், ஸ்பினாச்னா என்ன, அரைக்கீரை, நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான கீரை வகையும் என்ன தான் உங்களுக்கு இதில் தான் வரும். ஓகே, லீவ்ஸில் தான் வரும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, இரும்பலுக்கு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, கற்பூரவல்லியாக இருக்கட்டும், துளசியாக இருக்கட்டும். ஓகேவா. இது எல்லாமே உங்களுக்கு என்ன தான் நம்ம வந்து ஒரு உணவாக தான் கன்சியூம் பண்ணுறோம். அது எல்லாமே வந்து இலை வகையை சார்ந்தது தான். இது இல்லாமல் இந்த கேபேஜ், கோஸ் நம்ம வீட்டில் வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா. கோஸ் வேறு, முட்டைக்கோஸ் வேறு. ஓகே, கோஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃப்ரூட் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஆக்சுவலாக லீஃபோடைய ஒரு மாடிஃபிகேஷன் கோஸு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபேஜ் வேறு, காலிஃப்ளவர் வேறு. ஓகேவா. காலிஃப்ளவர் வந்து நம்ம முட்டைக்கோஸ், சாரி இதை தான் முட்டைக்கோஸ்ன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ காலிஃப்ளவர் வேறு, இந்த கேபேஜ் வேறு. பேர் தமிழ் நேம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. லீஃபோடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான் இந்த கோஸு. ஓகேவா. காய்கறி கடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். ஓகேவா. ஆனால் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை இருக்கும், அந்த இலைக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த ஃப்ளவர் வந்து பூ இருக்கும். ஓகேவா. ஸோ காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ, அதே போல் ப்ரொக்கோலி என்பது ஒரு பூ. ஓகே, ஆனால் கோஸ் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இலையோடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த கோஸு. ஓகே, முட்டைக்கோஸ், அது இதுக்கு பேர் வந்து முட்டைக்கோஸ் தான். கீரை வகைகள், அடுத்தது கடுகு செடியின் இலைகள், இது எல்லாமே வந்து இலையை தான் நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா. அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஃப்ளவர், அதாவது ஃப்ளவராக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எது எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ சிம்பிளுங்க. நம்ம வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ இருக்குது, பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து வாழைப்பூ, அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பூ தான். ஓகே, வாழை மரத்துடைய ஒரு பூ தான் அந்த வாழைப்பூ. அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா. காலிஃப்ளவர் வந்து இங்கே இலையாக இருக்கும். இது மேலே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், பூ வந்து இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக காலிஃப்ளவர் வந்து ஒரு வகையான பூ வகையை சார்ந்த பூவோடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான் காலிஃப்ளவர். அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அதே போல் ப்ரக்கோலி பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ப்ரக்கோலி வந்து இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ரக்கோலியும் காலிஃப்ளவரும் வேறுங்க. ஓகேவா. ஸோ ப்ரக்கோலி வந்து இந்த மாதிரி இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், மேலே ஃபுல்லாக க்ரீன் கலர் இருக்கும். தண்டு வந்து ஒரு மாதிரி லைட் ஒயிட் கலரில், கோஸோட கலரில் இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ரக்கோலியும் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃப்ளவர் தான், நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ளவர் தான். ஓகேவா. பனானா பிளான்ட்டில் வரக்கூடிய வாழைப்பூ, பம்கின் பிளான்ட்டில் வரக்கூடிய இதுவுமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் தான். அடுத்து சன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா. சூரியகாந்தி பூ வந்து நம்ம உணவாக பயன்படுத்தலாம், ஆயிலாக நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அடுத்து குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா. குங்குமப்பூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃப்ளவர் தான். ஓகே, நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஃப்ளவர் தான். அடுத்தது பிளான்ட் ஃப்ரூட் அஸ் அ ஃபுட்டு. ஓகே, தாவரத்துடைய பழங்களை நம்ம எப்படி ஃப்ரூட்டாக பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இலையும் இந்த ஃப்ரூட்டும் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆப்பிளாக இருக்கட்டும், மேங்கோவாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், கிரேப்ஸாக இருக்கட்டும், போமோகிரானட் மாதுளப்பழமாக இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், பப்பாளி பழமாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான பழங்களும் உங்களுக்கு எதுக்கு கீழே வந்துடும், நம்ம பிளான்ட் ஃப்ரூட் அஸ் அ ஃபுட். நம்ம தாவரத்துடைய பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள் வந்து எல்லா வகையான பழங்களையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா. அடுத்தது சீடு, பிளான்ட்டோடைய சீட் அஸ் அ ஃபுட்டு. அதாவது தாவரத்துடைய விதைகளை நம்ம எப்படி வந்து ஃபுட்டாக வந்து பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா
நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியாக இருக்கட்டும், அது ஒரு சீடு தான். நம்ம சாப்பிடக்கூடிய சோளம் அது சீடு தான். நம்ம சாப்பிடக்கூடிய கோதுமை வந்து ஒரு சீடு தான். நம்ம சாப்பிடக்கூடிய தானிய வகைகள், ஓகே, சிறுதானியம் பெருதானியம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய பல்சஸ், அதாவது கிரெயின்ஸு, பல்சஸ்ஸு, நட்ஸு, சீட்ஸு, இது எல்லாமே வந்து விதை வகை வந்து சார்ந்தது தாங்க. ரொம்ப இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இதில் சோளம், அதுக்கப்புறம் வந்து வீட்டு, அடுத்தது வந்து நெல் பயிர், அது பீஸு, பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா. பட்டாணியுமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா சீசா. அதுக்கப்புறம் பீனட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பீனட்டும் சீடு தாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும்? சீடு தான் இருக்கும். சீடை தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து திணைனா என்ன? கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து திணை வகையை சார்ந்தது. பருப்பு வகைகள், நம்ம சாப்பிடக்கூடிய கடலப்பருப்பு, தோரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, உளுந்து, இது எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த வகை? பச்சைப்பருப்பு, இது எல்லாமே வந்து விதை வகையை வந்து சார்ந்தது தான், ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ வந்து ரூட்டை வந்து எப்படி ஃபுட்டாக சாப்பிட்லாம், ஸ்டெம்மை வந்து எப்படி வந்து ஃபுட்டாக சாப்பிட்லாம், ஃப்ரூட்டை வந்து எப்படி வந்து ஃபுட்டாக சாப்பிட்லாம், ஃப்ளவரை வந்து எப்படி ஃபுட்டாக சாப்பிட்லாம், அடுத்தது என்ன பார்த்தோம், லீவ்ஸை வந்து எப்படி வந்து ஃபுட்டாக சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்தாச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரூட்டும் ஸ்டெம்முக்கு மட்டும் நம்ம பேர் படித்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டேப் ரூட்டில் அது என்ன ஃபார்மில் இருக்குது, கோனிக்கா, நாப்பி ஃபார்மா, ஃபியூசி ஃபார்மா, அடுத்து டியூப்லர் ஃபார்மா, அல்லது வந்து இந்த சைடில் வந்து ஃபைப்ரஸ் ரூட்டில் வந்து நம்ம படித்தோம். ஃபைப்ரஸ் ரூட்டில் வந்து டியூப்லர் ஃபார்ம் வந்து படித்தோம். அடுத்தது வந்து ஸ்டெம்முக்கும் நம்ம வந்து ஒரு சில பேர்லாம் நம்ம படித்தோம். பல்பு டைப்பில் இருக்கா, டியூபர் டைப்பில் வந்து இருக்கா, பல்பு டைப்பில் இருக்கா, ரைசோம் டைப்பில் இருக்கா, காம் டைப்பில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம படித்தோம். இதை மட்டும் கிளியராக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ரொம்ப சிம்பிள் தான். கிரவுண்ட் நட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மலாட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நிலக்கடலை, வேர்க்கடலை, மலாட்டை பயிறு, ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன, இந்த கிரவுண்ட் நட்டும் மஸ்டர்ட் சீடு, கடுகு இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையுமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆயில் சீடுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஆயில் சீடுன்னு சொல்கிறாங்க? பேர்லேயே இருக்குது. அதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், எண்ணெய் வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றதுனால அதை வந்து ஆயில் சீடுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம என்ன படுத்தலாம், உணவு சமைக்க வந்து நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப முக்கியமான புள்ளி, ஓகேவா. அடுத்தது, when seed begin to grow by developing a tiny root, they are called sprouts. இப்போ வந்து வீட்டில் வந்து முளை கட்டிய பயிருன்னு நம்ம வந்து சாப்பிடுவோம். அதிக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பயிர், ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியும். என்ன பண்ணுவாங்க, பச்சை பயிரை வந்து நைட்டு தண்ணியில் ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு துணியில் கட்டி போட்டுட்டிங்கன்னா, ஒரு ஓவர் நைட் விட்டுட்டிங்க அப்படின்னா, அந்த பச்சை பயிர்லேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன ரூட் வந்து வளர்ந்துருக்கும். அது பேர் தான் முளைக்கட்டிய பச்சை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து முளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, முளை கட்டிய பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஸ்ப்ரவுட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகமான வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி வந்து இருக்குது. அது வந்து இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால அந்த ஸ்ப்ரவுட்ஸ், அந்த முளை கட்டிய பயிரை வந்து ஒரு நியூட்ரியஸ் ஃபுட்டாக வந்து மாற்றுது, ஓகே. அதிக சத்து உள்ள உணவாக மாற்றுகிறது ஸ்ப்ரவுட்ஸு, ஓகேவா. இந்த மெத்தட் ஆஃப் மேக்கிங் ஸ்ப்ரவுட் ஃப்ரம் த சீட் இஸ் கால் ஸ்ப்ரவுட்டிங், ஓகேவா. அதாவது அந்த சீட்லேருந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து விளைய வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டிங், முளைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு தான், ஓகேவா. அவ்வளோதாங்க, இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன லெசன் தான், ஆனால் உங்களோட எக்ஸாமில் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கான் அப்படின்றனால தான் இந்த லெசனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். புக்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம், வீடியோஸாகவும் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் வீடியோ வருன்றதுனால இதை நம்ம அப்லோட் பண்ணாமல் விடலை. இதை ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம்னா, இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் லெசன், ஈஸியாக கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணக்கூடிய லெசன்ஸ் அப்படின்றதுனால தான் இதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாட்னியில் கிட்டத்தட்ட எல்லா லெசனையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு ரீப்ரொடக்ஷன் லெசன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த லெசனுக்கு அப்புறம் பிளான்ட்டு ரீப்ரொடக்ஷனை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரியா ஜுவாலஜியா அப்படின்றத நம்ம போல் மூலமாக டெலகிராமில் ஒரு போல் கண்டக்ட் பண்ணி கெமிஸ்ட்ரியா ஜுவாலஜி அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் லெசனை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அது வந்து காமனாக ஹியூமன் ரீப்ரொடக்ஷனு, அடுத்தது வந்து அனிமல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறேன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், பிளான்ட் ரீப்ரொடக்ஷன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரீப்ரொடக்ஷன் லெசனாக போடலாமா, இல்லை இதை தனி வீடியோ பதிவாக போடலாமா அப்படின்றத நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து கெமிஸ்ட்ரி இல்லைனா ஜுவாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பாட்னி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அடிக்கடி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இன்னும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். எனக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில், ஒர்க் டென்ஷனில், எனக்கு கிடைக்கிற டைமில் ஸோ அட்லீஸ்ட் நம்ம சேனலில் ஒரு 500 பேர் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் நம்மளோட கஷ்டத்துலேயும் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இந்த வீடியோ கண்டென்ட்டை வந்து மற்றவங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.